ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும், கவின் செல்வகணேஷ் ஆணவ படுகொலையை கண்டித்தும் திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதிய ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் நெல்லையில் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க கோரியும், ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி, நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு, மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி, முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், ஒன்றிய செயலாளர்கள் மாதவன், பூபாலன், மண்டல துணை செயலாளர் முல்லை வளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் நிலவன், ஆராசு பிரகாஷ், மயிலையன், துணை செயலாளர்கள் மனோகரன், செய்தி தொடர்பாளர் ஆதவன் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவர் சேகர், ONGC அந்தோணிராஜ், செல்லூர் அரவாணன், தமிழ் அமுதவளவன், சிமா மகேந்திரன், என்கண் ரகுவரன், சுகன்யா, சுரேஷ், புரட்சி வளவன், வீரகுமார், சுந்தரபாண்டியன், பிரபாகரன், தாமரை செல்வன், சசிகுமார், சக்திவேல், மகா மதியழகன் உட்பட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் என 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகளின் தேசிய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல்களே சாதி ஆணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டத்தை இயற்ற தமிழ்நாடு அரசையும் ஒன்றிய டெல்லி அரசையும் வலியுறுத்தி தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் இந்த தொடர்வண்டி நிலையத்தினுடைய முகப்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையான 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, ஆணவ படுகொலையில் இன்னும் இந்த நாட்டிலே தொடரக்கூடாது. சமூக பதட்டத்தை உருவாக்குகிற ஆணவ படுகொலைகள், சாதியின் பேரால் நடக்கிற ஆணவ படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு சட்ட ரீதியான வழிமுறைதான் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம். இதனை தமிழக அரசும் தேசிய அளவிலே உயர்நீதிமன்றம், மகளிர் ஆணையம், சட்ட ஆணையம் ஆகியவை ஏற்கனவே இந்தியா முழுக்க நடக்கிற ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக வழிமுறைகளை வகுத்து தந்திருந்த பிறகு கூட மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை இயற்றுவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் இயற்றுவதை முக்கியமாக ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் தன்னுடைய அளவிலேயும் செயல்படுத்த வேண்டும். மேலும் கவின் படுகொலை என்பது ஒரு படித்த பட்டதாரியை சாதியின் பெயராலே, காதலின் பெயராலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வழக்கு என்பது அவருடைய பெற்றோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அந்த விசாரணையை சரியாக நடத்த முடியாது, நீதி கிடைக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே CBCID விசாரணையிலே இருக்கிற அந்த விசாரணையை மாற்றி அதனை சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை விசாரிக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கையை முன்னிட்டு தான் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக இதனை ஒருங்கிணைப்பு செய்த மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி வெற்றி, வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரி தமிழோவியா உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை எழுச்சி தமிழர் சார்பிலே நான் தெரிவிக்கிறேன். பொதினி வளவன், தொண்டரணி மாநில முதன்மை செயலாளர், தமிழ்நாடு.